ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோயிலில் நடைபெற்று வரும் பாஷ்யக்கார உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு மாடவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ மலையப்ப சுவாமி. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். கும்பகோணம் அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற சித்திரை பரணி உற்சவம். வீதி உலா வந்து அருள்பாலித்த ஸ்ரீ பிக்ஷாடனமூர்த்தி. வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில் பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் திருக்கோயில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீ பாஷ்யக்கார உற்சவம் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று மாலை உற்சவர் ஸ்ரீ ராமானுஜருக்கு பச்சைக்கரை வைத்த சிகப்பு பட்டாடை கட்டி தங்க கவசத்துடன் எம்பெருமான் பதக்கங்களும் நறுமண மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்து கைப்பலகை மீது அமர்த்தி இரு குடைகள் பிடித்தவாறு சுமந்து வந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி சர்வலங்காரத்தோடு திருக்காட்சி தந்தருள ஆரத்தி காண்பித்ததும் எதிர் சேவை சாதித்த எம்பெருமானாருக்கு மலர்ச்சரம் சூட்டி கற்பூரம் காண்பித்து சடாரி மரியாதை செய்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க தீப்பந்தங்கள் மங்களவாத்தியங்கள் முன்னே செல்ல தெய்வங்களை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். தெற்கு மாட வீதியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்தம் சேவித்தனர். இதையடுத்து ஜீயர் சுவாமிகளும் ஆச்சாரிய புருஷர்களும் முன்னே செல்ல மீண்டும் மாடவீதி புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் சாத்துமுறை ஆஸ்தானம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசித்ததும் மீண்டும் உற்சவர்களை ஆலயத்திற்கு சுமந்து சென்றனர். இன்று காலை ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீ எம்பெருமானாரை திருச்சியில் அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். வண்ணப்பட்டாடையுடன் ஆபரணங்களும் கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிவித்து உற்சவரை அலங்கரித்திருந்தனர். கொடிமரம் முன்பு நிறுத்தி வாத்தியங்கள் முழங்க கற்பூரம் காண்பித்ததும் ஜீயர் சுவாமிகள் முன்னே செல்ல உடையவரை கோயிலின் வெளியே நுழைவு வாயில் ஆராதனையோடு சுமந்து வந்தனர். பிறகு மாடவீதி புறப்பாடு துவங்கியது. இரு குடை சேவையோடு உலா வந்த உற்சவரை பக்தர்கள் கண்ணார கண்டு தரிசித்தனர். தொடர்ந்து உலா முடிந்ததும் மீண்டும் கோவிலை அடைந்த சுவாமிக்கு ஆரத்தி காட்டி பிரபந்தம் சேவித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆகியோருக்கு சடாரி சாதித்ததும் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலயத்தில் சுவாமி சன்னதி முன்பு உள்ள தங்க கொடிமரம் அருகே பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரரும் அருள்மிகு மீனாட்சி அம்பாளும் விசேஷ அலங்காரங்களோடு தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளியிருந்தனர். கையில் கோலக்கிளி தாங்கி நின்றபடி அருள்பாலித்த அங்கையர் கன்னியான மீனாட்சி தேவிக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலை பவள மாலையோடு பதக்கங்களும் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிரியாவிடையுடன் வீற்றிருந்த சுந்தரேஸ்வரருக்கு பட்டுடுத்தி நீலநாயக்க பதக்கம், பவளமாலை, ருத்ராட்ச மாலையோடு கற்கள் பதித்த கிரீடம் அணிவித்து பிரியாவிடைக்கும் சிகப்பு பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் சாயக்கொண்டை கிரீடம் சூட்டியும் அலங்கரித்திருந்தனர். சிவாச்சாரியார்கள் ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் மலர்கள் தூவி அர்ச்சித்தனர். ஆதி தம்பதிகள் முன்னிலையில் கொடிப்பட்டத்திற்கு ஆரத்தி காட்டி ஆலய அதிகாரிகள் உபயதாரர்கள் சங்கல்பத்துடன் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க பக்தர்களின் சிவநாம கோஷத்துடன் பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. ஏராளமானோர் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருள்மிகு பிரகன்நாயகி உடனமர் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி கோயிலில் சித்திரை பரணி உற்சவத்தை முன்னிட்டு பிக்ஷாண்டவர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தெய்வ சுதை சிற்பங்களுடன் 9 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்ட ராஜகோபுரம் அமைந்த சிவாலயத்தில் உற்சவர் ஸ்ரீ பிக்ஷாடன மூர்த்திக்கு புலித்தோல் ஆடை கட்டி ருத்ராட்ச மாலை பதக்க ஆபரணம் அணிவித்து திருமுடியில் பிறையுடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் காட்சி தந்த சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்ததும் கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சிவபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர்.
நாதஸ்வரம் இடத்தாளங்கள் முன்னே செல்ல உற்சவரை பிரகாரங்கள் வழியாக அழைத்து வந்து நுழைவு வாயில் ஆராதனையுடன் கோயிலின் வெளியே சுமந்து வந்தனர். பிறகு வாகனத்தில் அமர்த்தியதும் சுவாமிக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல வீதி உலா வந்த பிக்ஷாடன மூர்த்தியை ஏராளமானோர் தரிசனம் செய்து வழிபட்டனர். மன்னார்குடி அருகே அமைந்துள்ள வடுவூர் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி கோயில் பிரம்மோற்சவ தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு திருத்தேரில் எழுந்தருளியிருந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு கற்கள் பதித்த கிரீடம் சூட்டி காதணிகளுடன் காசு மாலை, திருமார்பில் லட்சுமி பதக்கம், இரட்டைக்கிளி பதக்கத்தோடு மாங்காய் ஹாரம் அணிவித்து பட்டாடை கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஜானகி தேவியும் ஊதா நிறப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் வலதுபுறம் நிற்க, இடதுபுறம் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ லக்ஷ்மணனுக்கும் வண்ணப்பட்டாடை கட்டி ஆபரணங்களோடு கிரீடம் சூட்டியிருந்தனர். வில் ஏந்திய கோலத்தில் திருத்தேரில் தசரதன் மைந்தன் திருக்காட்சி தந்தருள 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி தந்த பிரம்மாண்ட திருத்தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. ஸ்ரீராமா ஜெயராமா என பக்தி முழக்கத்துடன் ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக ஸ்ரீ கோதண்டராமர் எழுந்தருளிய தேரின் ஓட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மாலையில் ஊரை சுற்றி வலம் வந்ததும் திருத்தேர் மீண்டும் கோயில் அருகே உள்ள நிலையை அடைந்தது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் முதன்மையானதாகவும் விளங்கும் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் திருக்கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா துவக்கமாக கொடியேற்றம் நடைபெற்றது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றதும் பல்லாக்கில் விஸ்வக்சேனரும் கேடயத்தில் கொடிப்பட்டத்தையும் வைத்து கோயிலிலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். பிறகு உலா முடிந்ததும் ஆலயத்தில் உள்ள கொடிமர வளாகத்தை அடைந்தனர். ஆலய உள் வளாகத்திலிருந்து வெள்ளி கேடயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் நீலாதேவி தாயார்களோடு உற்சவர் பொலிந்து நின்ற பிரான் சர்வலங்காரத்தோடு எழுந்தருள ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். சுவாமிக்கு நவரத்ன கிரீடம் அணிவித்து காசு மாலையுடன் பதக்க ஆபரணங்களும் தாயார்களுக்கு சாயக்கொண்டை கிரீடங்களும் அணிவித்து அழகாக அலங்கரித்திருந்தனர். கொடிமரத்திற்கு அர்ச்சகர்கள் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி தூபதீபம் காண்பித்ததும் கருட பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அமைந்துள்ள அருள்மிகு புற்றடி மாரியம்மன் திருக்கோயிலில் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி உற்சவர் அம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் குஞ்சலமும் வில்லைகளும் வைத்த பின்னலும் தந்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்து காலில் வெள்ளிக் கொலுசு மாட்டி மேடை மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். கோயில் முழுவதும் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர். கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி பக்தியுடன் குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகாசக்தி பரிகார வாராகி அம்மன் கோயிலில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு குபேர பூஜை நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு கோயில் கருவறையில் மேடை மீது ஸ்ரீ லட்சுமி குபேரரை கவலசங்களில் ஆவாகனம் செய்து ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து பிரதிஷ்டை செய்திருந்தனர். மூலவர் அருள்மிகு வாராகி அம்மனும் உற்சவரும் விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருளினர். கலசங்கள் முன்பு மங்கள பொருட்களோடு ரூபாய் நோட்டுகளையும் நாணயங்களையும் வைத்து அர்ச்சகர்கள் லட்சுமி குபேர மந்திரங்களை கூறி அர்ச்சனை செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அர்ச்சனை செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் உள்ள புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயிலில் சிறுதொண்டர் நாயனார் குரு பூஜை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் உள்ள 63 நாயன்மார்கள் சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் சிறுதொண்டர் நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் திருநாமங்கள் கூறி அர்ச்சித்தனர். மேலும் தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து நாயனாருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சிறுதொண்டர் நாயனாரையும் மற்ற நாயன்மார்களையும் பக்தியுடன் வணங்கி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் பிரசித்தி பெற்ற பழம்பெருமை மிக்க அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதற்காக குடைவரை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி மற்றும் விஸ்வரூப தரிசன பூஜைகள் நடைபெற்றதும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக ஆறுமுகநாதனை சிறப்பு அலங்காரத்தோடு கொடிமர வளாகத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். பிரதான கலசத்துடன் நவகலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். ஊர்வலமாக சென்று வந்த கொடிப்பட்டத்தை கைத்தலமாக ஏந்தி வந்தனர்.
தொடர்ந்து அர்ச்சகர்கள் பட்டத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் மலர் மாலையும் கட்டி அலங்கரித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி அலங்கரித்ததும் பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். மேலும் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் கொடிமரத்திற்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோவில் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆற்றங்கரைக்கு பஞ்சமூர்த்திகளை சுமந்து வந்தனர். பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆற்றில் அஸ்திரதேவருக்கு தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. அப்போது திரளான பக்தர்களும் புனித நீராடி தெய்வ தரிசனம் செய்தனர். பிறகு அங்கு அமைக்கப்பட்ட ஓலை குடிலின் கீழே அபிஷேக பீடத்தின் மீது பஞ்சமூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். மேலும் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து கற்பூரம் காட்டி திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சித்தனர். மேலும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கை, தஞ்சாவூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் சித்திரை மாத கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் பக்தர்களின் காவடி எடுக்கும் நிகழ்வுகள் வைபவமாக நடைபெற்ற காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலில் கருவறையின் வெளியே வீற்றிருக்கும் விநாயகருக்கு முதலில் அபிஷேகத்தை துவக்கினர். தொடர்ந்து மூலஸ்தானத்தில் மயில் வாகனத்துடன் எழுந்தருளியிருக்கும் பாலமுருகனுக்கும் பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் குமரனுக்கு நடைபெற்ற அபிஷேகத்தை கண்ணார கண்டு பரவசத்துடன் வழிபட்டனர். பிறகு அழகனுக்கு பச்சை பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி வெற்றி வடிவேலும் சேவற்கொடியும் தந்து அலங்காரம் செய்து நாமார்ச்சனையோடு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கிருத்திகையை முன்னிட்டு உற்சவருக்கு காசு மாலை, பதக்க ஆபரணங்களோடு காதணிகளும் வெள்ளி கிரீடமும் சூட்டி மலர் மாலைகளோடு மயில் இறகு பிரபையும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். குமரனுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபாரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் உற்சவ மூர்த்தியை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். கோயில் மூலவரான தண்டாயுதபாணி சுவாமிக்கு விபூதி காப்பு சாற்றி வெள்ளி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து கையில் வெற்றி வடிவேலை தந்து ராஜாலங்காரம் செய்திருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் எலப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயிலில் 66ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவையொட்டி கோயிலில் ஸ்ரீ வள்ளிதேவானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் மயில் காவடி, பால் காவடிகளை சுமந்து கொண்டு பரவச நடனமாடியவாறு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக சென்று கோயிலை அடைந்ததும் உற்சவர்கள் முன்பு காவடிகளை சமர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு தங்க கவசத்துடன் ஆபரணங்களும் கிரீடங்களுடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மண்டபத்திலிருந்து தேவியர்கள் சமேத முருகப்பெருமானை வெளியே அழைத்து வந்து தீபம் காண்பித்ததும் பிரகாரங்கள் வழியாக சுமந்து கொண்டு கோயிலின் வெளிப்பிரகாரத்தை அடைந்தனர். அங்கு வெள்ளி ரதத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்ததும் திருநாமங்கள் கூறி உதிரிப்புக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க கோயிலை சுற்றி முருகன் எழுந்தருளிய தேர் வலம் வந்தது. மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பியபடி தேரை இழுத்தவாறு வலம் வந்து முடிந்ததும் மீண்டும் தெய்வங்களை தேரில் இருந்து இறக்கி ஆலய வளாகத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை அடுத்த ரத்னகிரி மலையில் உள்ள அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயிலில் உற்சவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து நட்சத்திர வடிவ திருக்குள மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் திருக்குளத்திற்கு ஆரத்தி காட்டி தரிசித்ததும் நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கும் புஷ்கரணி ஆரத்தி காட்டப்பட்டது. சர்வலங்காரத்தோடு தேவியர்கள் சமேதராக முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணம் அருகே திருமண்டங்குடி கிராமத்தில் உள்ள ஆழ்வார் கோயில் என அழைக்கப்படும் ஸ்ரீரங்கநாயகி சமேத ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோயிலின் சம்பிரோக்ஷண விழா முதல் கால யாக பூஜைகளுடன் துவங்கியது. ஸ்ரீ தொண்டரடி பொடி ஆழ்வாரின் அவதார திருத்தலமான இந்த கோயிலில் கும்பாபிஷேகத்தையொட்டி முதல் கால யாக பூஜைகள் துவங்கின. கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் மேடை மீது உற்சவர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை சர்வலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர்.
அவருக்கு எதிர் சேவையாக ஸ்ரீ தொண்டரடி பொடியாழ்வாரும் கைகூப்பி தொழுதபடி எழுந்தருளியிருந்தார். மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் பலவடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாக பூஜைகளை துவக்கினர். வேத மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் நெய் ஊற்றி யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். 4 வேதங்கள் ஓதியபடி இருக்க பட்டாச்சாரியார்கள் மூலிகைப் பொருட்கள் ஆகியவற்றை மங்கள வாத்தியங்களுடன் கோயிலை சுற்றி எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களோடு குண்டங்களில் இட்டு பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலசங்கள் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. கரூர் வெங்கமேடு அருகம்பாளையம் அருள்மிகு வேம்பு மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவிற்கான கம்பம் போடும் நிகழ்வு நடைபெற்றது. கோயில் கருவறையில் சுதை சிற்ப வடிவமாகவும் சுயம்பு மூர்த்தியாகவும் அம்பிகை அருள்பாலிக்கிறாள். அம்மனுக்கு மஞ்சள் சேலை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஊர் எல்லையிலிருந்து தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல முக்கோண கம்பம் ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து வரப்பட்டது. பல்வேறு வீதிகள் வழியாக வந்து கோயிலை அடைந்ததும் கோயில் முன்பு முக்கோண கம்பம் பூமியில் ஊன்றப்பட்டது. பின்னர் மூலவருக்கும் முக்கோண கம்பத்திற்கும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமானோர் பூஜையில் பங்கேற்று தெய்வ தரிசனம் செய்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடைத்தெரு பகுதியில் உள்ள அருள்மிகு மகாமாரியம்மன் கோயிலின் 46ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவையொட்டி ஏராளமானோர் பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக மதகடி பகுதியில் உள்ள அருள்மிகு உஜ்ஜயினி காளியம்மன் கோயிலிலிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பால்குடங்களை சுமந்து கொண்டு அருள்மிகு மாரியம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு கோயிலை சுற்றி வலம் வந்து மூலவர் சன்னதியில் பால்குடங்களை சேர்ப்பித்தனர். பிறகு மூலவர் அருள்மிகு சீதளா தேவி அம்மனுக்கும் உற்சவ மூர்த்திக்கும் பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. நிறைவாக பட்டு வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நைவேத்தியம் சமர்ப்பித்து அம்மனுக்கு ஆரத்தி காண்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு சித்திரை விசு உற்சவத்தை முன்னிட்டு அபிஷேகத்துடன் விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. அம்மன் கோயில் வளாகத்தில் பஞ்சலோக சிலையாக வீற்றிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு பால், தயிர், தேன், அபிஷேக பொடி, மாவுகரைசல், இளநீர், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ ஹரிஹர சுதனுக்கு வஸ்திரம் கட்டி பலவித பழங்கள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து 18 படிகளை வைத்து தீபங்கள் ஏற்றி மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். சேலம் அம்மாப்பேட்டை அருள்மிகு குஞ்சுகாளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி அம்மனுக்கு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் நாகதேவதைகளோடு விநாயகரும் அருகே ஸ்ரீ ஐயப்ப சுவாமியும் வீற்றிருந்து காட்சி தர தெய்வங்களுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து தலவிருட்சத்தின் கீழே ராகு பகவான் மற்றும் கேது பகவானுடன் அமர்ந்து அருள் புரியும் அரச மரத்தடி விநாயகருக்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்திருந்தனர். கோயிலில் பழங்கள் தோரணம் அமைத்து மூலவர் சன்னதியில் வீற்றிருக்கும் குஞ்சுகாளி அம்மனுக்கும் ஸ்ரீ மாரியம்மனுக்கும் திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி பலவித பழங்களாலும் சோள கதிர்களாலும் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி அளித்தபடி தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பெண்கள் அம்மனுக்கு ஆலம் கரைத்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோயிலில் நடைபெற்று வரும் பாஷ்யக்கார உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு மாடவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ மலையப்ப சுவாமி. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். கும்பகோணம் அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற சித்திரை பரணி உற்சவம். வீதி உலா வந்து அருள்பாலித்த ஸ்ரீ பிக்ஷாடனமூர்த்தி. வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில் பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் திருக்கோயில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ